ஹாய் காய்ஸ், இன்னைக்கு மேரேஜ் ரிசப்ஷன் ஈவினிங். ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். எனக்கு அவங்க ஊரும் லாங்கு, அப்புறம் பஸ் டிராவல் பிடிக்காது, அப்புறம் ஹெல்த் இஷ்யூ வேறு. அதனால நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்தேன். ஆனால் மெசேஜ் காலும் ரிட்டன் பண்ணிட்டாங்க. அதனால் அட்டன் பண்ணிடலான்ட்டு வந்துட்டேன். ஃபங்க்ஷன் விட்டால் ரீச் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டைம் ஆயிடுச்சு நாங்கள் போகிறதுக்கு. போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எங்களோட ஒர்க் பண்ணுற டீம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோலாம் எடுத்தோம். நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா, வித்தியாசமான பிறவியை வச்ச சாப்பாடாக பாதியாக பிரித்து வச்சுருக்காங்க. பாதி கடவுளுக்கு பாதி எனக்குங்கிற மாதிரி. ஒயிட் ரைஸ், ஆனியன் ரைத்தா, அப்புறம் வந்து மட்டன் கிரேவியும் இல்லாமல் குழம்பு இல்லாமல் அந்த மாதிரி கண்டிஷனில் வச்சுருந்தாங்க. ரியலி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பாடு. அவ்வளோதான், ஃபங்க்ஷனை ரொம்ப சூப்பராக முடிச்சுட்டு காரில் ஏறியாச்சு. ஸோ அங்கேயே இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். அம்மா ஷாப்புக்கு போயிருந்தாங்க. அந்த கேப்பில் எடுத்த வீடியோ தான் அந்த வீடியோ. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ வர்ற வழியில் அக்கா செம்மையாக பாட்டு படிச்சுட்டு வந்துச்சு. ஸோ வைப் பண்ணிகிட்டே வந்தோம். நைட்டே லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ரீசனால அக்காவை என்னோட வீட்டில் ஸ்டே பண்ண வச்சிட்டேன். ஸோ மார்னிங் வந்து சன்னு கூட ஒழுங்காக வரல, சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைமில் கிளம்பி போகணும் பஸ் ஸ்டாப்புக்கு. ஸோ பஸ்ஸுமே கொஞ்சம் நேரத்தில் வந்துருச்சு. ஸோ பாய் அப்படின்னு பஸ்ஸில் ஏற்றி விட்டு வந்துட்டேன்.